இப்பொழுதும் சாட்சியம் கூறுகிறேன். நம்ம சாட்சியம் எதுக்கு சொல்லுகிறோம்? ஒவ்வொரு நாளும் சாட்சியம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்படணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். என் வாழ்க்கையில் பல வேளைகளில் நான் பின்தங்கி போகிறதுண்டு. ஆனால் மீண்டும் ஆண்டவர் எழுப்புவார். சாமுவேல் எழுப்பினது போல சாமுவேல் பாலன், சாமுவேல் தன்னுடைய ஏலி பிரவாஜகன், ஏலி பிரீஸ்ட் பக்கத்தில் வரும்போது சாமுவேல் சத்தம் கேட்கறது, ஆண்டவருடைய சத்தம் அவர் கேட்கிறார். அதே போல் நான் ஆண்டவருடைய சத்தம் கேட்டேன். இவ்வளோ நாள் நான் உலக வேலைகளை ட்ரை பண்ணேன், ஒன்றும் வைக்கவில்லை. நான் யோசிப்பேன், ஆண்டவரை என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்று யோசிக்கப்படுது. அவர் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார், ஊழியமே மருந்து. ஆனால் ஊழிய படிப்பு படிக்கவோ ஊழியத்தினுடைய மேன்மைகளை அறிந்து கொள்ள ஒன்றும் எனக்கு முடியவில்லை. நான் சிலருடைய பத்திரிகை வாசித்து அவற்றை படிப்பேன், பைபிள் தியானிப்பேன், இவ்வாறாக கடந்து போகிறேன். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் ஊழியம் என்பது என் வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன், அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் தெளிவாக இருக்கிறார். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஊழிய வாய்ப்பு, உங்கள் வேலை செய்ய வேண்டும், நீங்கள் ஜெபியுங்கள், உங்களுக்கு உதவி செய்வார். அதாவது ஆண்டவருடைய ஊழியத்தை தவிர வேறு எது எடுத்தாலும் தோல்வி அடைகிறேன் நான். ஆகவே ஊழியத்தை பறைசாற்று, ஆண்டவராக இயேசுவானவரை பறைசாற்று. இந்த நாட்களில் கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாட்களிலும் கர்த்தர் சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்வாராக. அதுபோல் ஒவ்வொரு பிரயாணங்களிலும் பயணங்களிலும் கர்த்தர் கூட இருப்பாராக. நம்ம பயணம் செய்கிறோம், ஜெபித்து விட்டு பயணம் செய்யுங்கள். அதே போல் ஒவ்வொரு காரியம் எடுக்கும்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை பற்றி சொல்லுகிறவருடைய வசனங்களை கேளுங்கள். அதிகாலையில் தேவனை தேடுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருடைய அழைப்பு வரும் வரை நான் காத்திருக்கிறேன். அதற்காக கர்த்தருக்காய் சோத்திருக்கிறேன். ஆரோனை போல் அழைக்கவிட்டால், அதாவது தேவனுடைய மக்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்போமானால் ஆண்டவர் அதற்கான பிரதிபலத்தை கொடுப்பார். அதுவும் நிச்சயம். ஊழியக்காரர்களை தாங்குங்கள், ஊழியக்காரரோடு அன்பாக இருங்கள், எல்லாரோடும் அன்பாக இருந்து கொள்ளுங்கள், எல்லாரோடும் அமைதலாக இருந்து கொள்ளுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பார். நாட்களிலும் கொள்ளை நோய் ஒரு வழியாக வந்துட்டு போச்சு. இப்போ அடுத்து என்னென்ன சம்பவங்கள் அவற்றையெல்லாம் நம்ம ஜெபத்தில் வைப்போமாக, ஜெபத்தில் சொல்வோமாக. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.